ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சாப்டர் 5 வந்து பார்த்துட்டு இருந்தோம். சாப்டர் 5ல ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, அப்புறம் அதோடைய வெர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் நம்ம எப்படி இனிஷியலாக அது எப்படி அந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், அது வந்து எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் நம்ம ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, சரி, அதுக்கப்புறம் அந்த ஷட் டவுன் பண்ணுறது எப்படி பண்ணணும், சரி, ரீசைக்கிள் பின்னா என்ன, சரி, இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ரைட். விண்டோஸ் 7 வந்து பார்த்தோன்னாங்க, இதில் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸு, ப்ரோக்ராம்ஸு, ஃபார்ம்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னாக்கா, நம்மளால இதில் ஆர்கனைஸ் பண்ண முடியும். சரியா? நம்மளால இதில் எந்த மாதிரியான மேனேஜிங் ஒர்க்ஸ்லாம் இதில் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, நம்மளால இந்த ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸை மூவ் பண்ண முடியும், காப்பி பண்ண முடியும், ரீநேம் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணியும் எடுக்க முடியும். சரியா? இந்த மாதிரியான இந்த விஷயம்லாம் எப்படி நம்ம இதில் வந்து பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இதில் வந்து நம்ம ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே நம்ம 2 மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? நம்ம எந்த ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போனாலும், நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், எந்த லொக்கேஷனில் அந்த ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும் இல்லையா? அப்போ எதுக்காக அந்த லொகேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னாக்கா, அப்பதான் நம்ம யூஸ் பண்ற அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். ஏன்னா எல்லா ஃபைல்ஸையும், எல்லா ஃபோல்டர்ஸையும் நம்ம எங்க வேணா ஸ்டோர் பண்ணலாம், எங்க வேணா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம நம்ம திரும்ப அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறப்போ, அது எங்க இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப எல்லா பிளேஸுமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அ ஒரே குரூப் ஆஃப் அ வரக்கூடிய ஃபைல்ஸ ஒரு ஃபோல்டரா நம்ம என்ன பண்ணிக்குவோம், கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஃபைல்ஸ்ன்னு நம்ம எத சொல்றோம்ன்னு தெரியல. அது வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டா இருக்கலாம், எக்ஸெல் டாக்குமெண்ட்டா இருக்கலாம். அந்த மாரி ஒரு ஆடியோ ஃபைலா இருக்கலாம், வீடியோ ஃபைலா இருக்கலாம், இமேஜ் ஃபைலா கூட அது இருக்கலாம். இது மாரி எந்த ஃபைலா இருந்தாலும், அ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபோல்டரா ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, அத நம்ம திரும்ப எடுக்கிறதுக்கு ஈஸி. இல்லையா? அந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபோல்டர்ஸ யூஸ் பண்றோம். சரியா? இங்க வந்து பார்த்தோன்னா, அந்த ஃபோல்டர கிரியேட் பண்றதுக்கு நம்ம 2 மெத்தட ஃபாலோ பண்ணணும். சரி. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி என்ன பண்ணணும், எந்த லொகேஷன் போணுமோ, அந்த லொகேஷன் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம போய்க்கணும். சரியா? இப்ப நான் ஒரு லொகேஷன் போய்க்கிறேன். இப்ப நான் லோக்கல் டிஸ்க் D வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, இங்க லோக்கல் டிஸ்க் Dல எனக்கு இந்த பிளேஸ்ல எனக்கு ஃபோல்டர் வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், நான் இங்க இந்த ஃபைல் மெனு இருக்கு இல்லையா? இந்த மெனு பார்ல இங்க வந்து பார்த்தோன்னா, நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். சரியா? இத நம்ம கிளிக் பண்ணோம்னாக்க நமக்கு என்ன ஆகுது? அந்த நியூ ஃபோல்டர் வந்து இங்க கிரியேட் ஆகுது. சரியா? இப்ப கிரியேட் ஆகுறப்ப அது எப்படி இருக்கு பாருங்க. அந்த நியூ ஃபோல்டர் அப்படின்ற அந்த ஐகான் வந்து இங்க கொஞ்சம் ஹைலைட்டடா இருக்கு. சரி. இது வந்து கொஞ்சம் ஹைலைட்டடா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அது வந்து டைரக்ட்டா ரீநேம் வந்து பண்ணிக்கலாம். சரியா? நம்ம அத எரேஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இங்க என்ன நேம்ல நமக்கு அந்த ஃபோல்டர் நேம் வேணுமோ, அத வந்து இங்க டைப் பண்ணிக்கலாம். சரி. டைப் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் என்டர் கீ குடுத்தோம்னா போதும். அது அங்க வந்துரும். இல்லையா? ரைட். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னாக்க, நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப அந்த எந்த லொகேஷன் வேணுமோ, அந்த லொகேஷன செலக்ட் பண்ணிக்கிட்டு, அந்த பிளேஸ்ல போயிட்டு, நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், திரும்ப அகைன் அ அடுத்த மெத்தட். இப்ப 2ண்ட் மெத்தட் வந்து பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி, இங்க வந்து நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி. இந்த நியூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபோல்டர் அப்படின்ட்டு இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு நியூ ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். சரி. இங்கேயும் வந்து என்ன பண்ணலாம், டைரக்ட்டா நம்மளுக்கு எந்த ஃபோல்டர் நேம் வேணுமோ, அந்த ஃபோல்டர நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரி.
டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த ஃபோல்டர் அங்கே நம்ம கொடுத்த நேமில் அது கிரியேட் ஆகிடும். ஓகே, இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர்ஸை இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். சரியா, இப்போ நம்ம ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வேர்ட்பேட் டாக்குமெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். வேர்ட்பேட் ஃபைலை இங்கே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரி, ஏன்னா இந்த வேர்ட்பேட் அப்படின்றது பார்த்தோன்னா எல்லா OSலையுமே ஒரு இன்பில்ட் வேர்ட் ப்ராசஸராக நமக்கு வரக்கூடியது இந்த வேர்ட்பேட். எல்லா விண்டோஸ் OSலையுமே இந்த வேர்ட்பேட் அப்ளிகேஷன் வந்து இன்பில்ட்டாகவே வரும். அது சரி, இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை மேனிபுலேட் பண்ணுறதுக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம அலோவ் பண்ணுது. ரைட், இந்த வேர்ட்பேடை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னாக்க ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு இங்கே ஆல் ப்ரோக்ராம்ஸில் ஆக்சசரிஸ் இருக்கும். ஆக்சசரிஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து பார்த்தோன்னா வேர்ட்பேட் அப்படின்னு இருக்கு. சரி, இதுலையும் என்ன பண்ணலாம், நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் கமாண்ட் விண்டோஸ் ஆல் கொடுத்தா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த ரன் கமாண்டில் போயிட்டு என்ன பண்ணலாம், வேர்ட்பேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு அந்த வேர்ட்பேட் அப்ளிகேஷன் இங்கே ஓப்பன் ஆகும். சரி, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட் எல்லாம் இங்கே டைப் பண்ணிவிட்டு சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னாக்க சேவ் அண்ட் சேவஸ் ரெண்டுமே நம்ம கொடுக்கலாம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சேவ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அதை வந்து சேம் நேமில் சேம் லொக்கேஷனில் நம்ம திரும்ப திரும்ப சேவ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அங்கே சேவ் வந்து கொடுக்கலாம். சேவர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்க நம்ம வேற ஒரு பிளேஸில் நான் வந்து அந்த ஃபைலை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன், வேற ஒரு லொக்கேஷனில் அந்த ஃபைலை கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணுறேன், இல்லை அந்த ஃபைலுக்கு வேற ஒரு நேம் வந்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க என்ன பண்ணலாம், சேவஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ இனிஷியலாக நம்ம சேவ் பண்ணுறப்போ சேவ் ஆர் சேவஸ் ரெண்டில் எதை கிளிக் பண்ணிங்கனாலுமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அந்த டயலாக் பாக்ஸ் என்னது, சேவஸ் டயலாக் பாக்ஸ் தான். சரி, இங்கே நேம் பார்த்தீங்கன்னா சேவஸ் அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ இந்த சேவ்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய அந்த ஃபோல்டர் எங்க இருந்துச்சோ அந்த பிளேஸ்க்கு நீங்க மூவ் பண்ணி போகும். சரி, எங்க நம்ம அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், டெஸ்ட் ஃபோல்டர் அப்படின்றது இங்க இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம நம்ம ஒரு நேம் வந்து கொடுக்கலாம், வந்து டெஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த லொக்கேஷன்ல நம்மளுக்கான அந்த ஃபைல் வந்து என்ன இருக்கும், இந்த டெஸ்ட் ஃபோல்டரில் சேவ் பண்ணும், டெஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இந்த ஃபைல் வந்து இங்கே சேவ் ஆகிடுச்சு. சரி, இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இந்த ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுக்கலாம், இல்லைனாக்க கண்ட்ரோல் எஸ்ஸும் கொடுக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த சேவஸ் டயலாக் பாக்ஸ் தான் இனிஷியலாக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த சேவஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்தடுத்த சேவில் டிஃபால்ட்டாக எங்கே சேவ் ஆயிருக்கோ அது வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கும், கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா. ரைட், நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து தேடி கண்டுபிடிக்கிறது, அடுத்த டாபிக் ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். சரி, நம்ம ஒரு ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபைல் அண்ட் ஃபைல்ஸ் வந்து எங்கே இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுறது, அந்த ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னாக்க எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியல அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ப்ரோக்ராம் அண்ட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபைலை சர்ச் பண்ணலாம். சரியா, இப்போ நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா டெஸ்ட் டாக்குமெண்ட், அதையும் நம்ம தேடி பார்ப்போம். சரி, இப்போ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். சரி, நம்ம ஃபுல் நேம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லோக்கல் டிஸ்கில் எங்கெல்லாம் வந்து அந்த டெஸ்ட் அப்படின்ற கீவேர்டு இருக்குதோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, சர்ச் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு இங்கே கொடுக்கும். ரைட்டா, இப்போ நம்ம பார்த்தோம் இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. சரி, இது வந்து மேலே ஃபர்ஸ்ட் எடுத்துனேன் டெஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு. சரி, இது மாதிரி வரும். இல்லை நம்மளுக்கு எனக்கு ஒரு விண்டோ வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம்,
இங்க அத சர்ச் பண்ணோம்லையா, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, "சி மோர் ரிசல்ட்" அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு தனி விண்டோலயே என்ன ஆகும்? அந்த சர்ச் ரிசல்ட் எல்லாமே வந்து இங்க ஓப்பன் ஆகும். சரியா? இதுல உங்களுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வேணுமோ, அந்த டாக்குமெண்ட்ட நம்ம இதுலருந்து எடுத்துக்கலாம். சரியா? இது மாதிரி இந்த சர்ச் ஆப்ஷன நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? இதுல வந்து நான் ஃபைல்ஸ மட்டும் தான் சார் நான் குடுக்கணுமா அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. நீங்க ஃபோல்டரும் எனக்கு தெரியல அப்படின்னாலும், என்ன பண்ணலாம்? இங்க சர்ச் குடுக்கலாம். சரிங்க பாருங்க. ஃபோல்டர் வந்து இங்க நம்மளுக்கு காமிக்குது. சரி. இது மாரி ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ் எது வேணாலும் என்ன பண்ணலாம் இங்க நம்ம சர்ச் பண்ணலாம். ரைட். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்க இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணோம்? அந்த லொகேஷன ஓப்பன் பண்ணணும். இல்லையா? எங்க இருக்கு? லோக்கல் டிஸ்க்ல Dல அ NKMHSல டெஸ்ட் ஃபோல்டர்ல அந்த ஃபைல் வந்து இருக்கு. இல்லையா? இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க, இத டபுள் கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். டபுள் கிளிக் பண்ணோம்னாக்க, நம்மளுக்கு அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். சரியா? இது மாரி நம்ம என்ன பண்ணலாம்? அத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு ரீநேமிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். இது ஒரு ஃபைலையும், ஃபோல்டரையும் நம்ம ரீநேம் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன பண்ணலாம்? இதுக்கும் வந்து பார்த்தோன்னா, நம்ம 2 மெத்தட யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னாக்க, இப்போ அந்த ஃபைல நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த லொகேஷன நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னாக்க, அந்த அ ஃபைல் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அ ஆர்கனைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதுல போயிட்டு ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? இத வந்து கிளிக் பண்ணுங்க. இது வந்து விண்டோஸ் 7க்கு. சரியா? விண்டோஸ் 7ல இது மாரி போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? ஆர்கனைஸ் போயிட்டு ரீநேம் குடுக்கலாம். குடுத்துட்டு நம்ம என்ன நேம் வேணுமோ, அந்த நேம இங்க டைப் பண்ணணும். சரி டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்க அப்படின்னாக்க, அந்த ரீநேம் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணியும் என்ன பண்ணலாம்? நியூல போயிட்டு ரீநேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். சரி. அந்த ஃபோல்டர செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுல ஓப்பன் ஆகுற அந்த பாப்பப் மெனுல ரீநேம் ஆப்ஷன் இருக்கு. அதுலயும் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? உங்க நேம டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்தா அந்த நேம் வந்து ரீநேம் ஆயிடும். இல்ல சார் நான் கீபோர்டு யூஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னாக்க, அதுவும் இங்க பாசிபிள். ஜஸ்ட் அந்த இத மட்டும் ஃபைல மட்டும் செலக்ட் பண்ணிட்டு F2 கீ இருக்கு இல்லையா? அத நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த ரீநேம் பண்றதுக்கு எனேபிள் ஆயிடும். சரி. இந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ரீநேம் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? ரைட். ரைட். நெக்ஸ்ட் மூவிங் ஆர் காப்பியிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். சரியா? ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டர எப்படி மூவ் அண்ட் காப்பி பண்றது அப்படின்றது. இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம இதுல வந்து ஒரு ஃபைல மூவ் பண்றோம் அப்படின்னாக்க, 2 மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். மெனுஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லன்னா கீபோர்ட வந்து யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லையா? அ மூவ்‌க்கும், காப்பிக்கும் உள்ள ஒரு டிஃபரண்ட் என்ன அப்படின்னாக்க, அ மூவிங் பண்றப்போ சோர்ஸ் லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபைலு டெஸ்டினேஷன் லொகேஷனுக்கு கம்ப்ளீட்டா மூவ் ஆயிடும். அ மூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சோர்ஸ் லொகேஷன்ல அந்த ஃபைல் அங்க இருக்காது. டெஸ்டினேஷன் லொகேஷன்ல மட்டும் தான் அது இருக்கும். ஆனா காப்பி பண்ணோம் அப்படின்னாக்க, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபைல் வந்து அங்க இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஃபைல மூவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரி. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஃபோல்டர ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நம்ம ஃபைல என்ன பண்றேன், கட் பண்றேன். சரி ரைட் கிளிக் பண்ணி கட் குடுக்கலாம். இல்லனாலும் இந்த ஃபைல செலக்ட் பண்ணிட்டு ஆர்கனைசர்ல போயிட்டு கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதையும் குடுக்கலாம். இல்லன்னா கண்ட்ரோல் எக்ஸ் வந்து குடுக்கலாம். சரி இந்த 3 ஆப்ஷன்ல எது குடுத்தீங்கனாலும், அது வந்து அந்த ஃபைல கட் பண்ணும். அது கீபோர்டு யூஸ் பண்றதுனா கண்ட்ரோல் எக்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம். குடுத்துட்டீங்கன்னா, இப்ப அந்த ஃபைல் வந்து இன்ஆக்டிவா மாறிடும். ஏன்னா, இங்க வந்து நம்ம அத கட் பண்ணிட்டோம் அப்படின்ற மீனிங். ஓகே. நெக்ஸ்ட் அந்த லொகேஷன் எங்க வேணுமோ, அந்த லொகேஷனுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிக்கலாம். சரியா?
அந்த லொகேஷன் இப்போ நான் வெளிய ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன் இல்லையா? அந்த ஃபோல்டருக்கு வந்துட்டேன். இப்போ இங்க வந்துட்டு என்ன பண்றோம்? பேஸ்ட் பண்ண போறோம். சரி இதுக்கு வந்து ஆர்கனைஸ்ல போயிட்டு பேஸ்ட் குடுக்கலாம். இல்லனாக்க ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லன்னா கண்ட்ரோல் வி வந்து நம்ம குடுக்கலாம். சரி. 3 எது குடுத்தாலும் இங்க வந்து அந்த ஃபைல் வந்து பேஸ்ட் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து இங்க கிடைச்சிருச்சு. சரியா? இது மாரி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபைல்ஸ மூவ் பண்ணிக்கலாம். சரியா? இல்ல சார் நான் டிராக் அண்ட் இது இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் பேரு டிராக் அண்ட் டிராப். சரி இது வந்து மல்டிபிள் விண்டோஸ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ண வேண்டியிருக்கும். சரி. அதுக்காக என்ன பண்றோம்? இன்னொரு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி. இப்போ இதுக்கு வந்து நம்ம அ சைட் பை சைடா இத ஓப்பன் பண்ணிக்குவோம். 2 சைடு இத ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த லொகேஷன் எங்க நம்மளுக்கு அது தேவைப்படுது அப்படின்ற அந்த லொகேஷன ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணி போய்க்குவோம். சரி. இப்ப நான் அந்த லொகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இத ஓப்பன் பண்ணிட்டு இப்ப நான் இந்த ஃபைல இந்த லொகேஷனுக்கு நான் க மூவ் பண்றேன் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? இத செலக்ட் பண்ணி மவுஸ் பட்டன ரிலீஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்? அத இங்க கொண்டு வரணும். சரி. இப்ப நம்ம மூவ் பண்ணோம்னா, அங்க இருக்கக்கூடிய ஃபைலு டெஸ்டினேஷன்ல சாரி சோர்ஸ்ல இருந்தது என்ன ஆயிடுச்சு? டெஸ்டினேஷன் லொகேஷனுக்கு காப்பி ஆகி வந்துருச்சு. சரி. இது மாரி நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு பேரு டிராக் அண்ட் டிராப். சரி. ஜஸ்ட் கிளிக் பண்ணி மவுஸ் பட்டன லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி அத வந்து ரிலீஸ் பண்ணாம, அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து எங்க வேணுமோ அந்த பிளேஸ்ல டிராப் பண்ணா போதும். அதாவது மவுஸ் பட்டன ரிலீஸ் பண்ணீங்கன்னா போதும். அந்த ஃபைலு இங்க மூவ் ஆயிடும். சரியா? இது மாரி நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ நீங்க மூவ் பண்ணலாம். ரைட். அதே மாரி காப்பி பண்ணோம் அப்டின்னாலும் என்ன பண்ணலாம்? நீங்க அந்த ஃபைல செலக்ட் பண்ணிட்டு ஆர்கனைசர்ல போயிட்டு காப்பி அப்டின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா அத வந்து ரைட் கிளிக் பண்ணி இதுல காப்பி வந்து சூஸ் பண்ணலாம். இல்லன்னா கண்ட்ரோல் சி வந்து நீங்க குடுக்கலாம். கீபோர்ட்ல இருந்தா கண்ட்ரோல் சி வந்து குடுக்கலாம். சரி சி குடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு எங்க வேணுமோ அந்த லொகேஷன் போயிட்டு என்ன பண்ணுங்க? அத செலக்ட் பண்ணி பேஸ்ட் பாப்பப் விண்டோல பேஸ்ட் குடுக்கணும்னா, ஆர்கனைஸ்ல போயிட்டு பேஸ்ட் அப்படின்றத போடுங்க. சரி அப்ப இங்கேயும் அது வந்துருச்சு. சரி நம்ம டிராக் அண்ட் டிராப் மூலியமாவும் என்ன பண்ணலாம்? அந்த ஃபைல இங்க கொண்டு வரலாம். ஆல்ரெடி இங்க ஃபைல் இருக்கிறனால அது இதாகல. ரைட். இது மாரி நம்ம என்ன பண்ணலாம்? அ மூவ் அண்ட் காப்பி வந்து ஈஸியா நம்மளால பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட் ஒரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ நம்ம வந்து எப்படி ரிமூவபிள் டிஸ்க்க்கு எப்படி காப்பி பண்றது? அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். சரி. நம்ம ரிமூவல் டிஸ்க்குக்கு நம்ம வந்து ஒரு ஃபைல, ஃபோல்டரையோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னாக்கா, அது வந்து நம்ம 2 மெத்தட்ல செய்றோம். ஒண்ணு காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தடு. இன்னொன்னு சென்ட் டூ ஆப்ஷன். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணணும் இனிஷியலா? அந்த யூஎஸ்பி டிரைவ நீங்க இதுல இன்சர்ட் பண்ணணும். சரியா? இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்க்கான அத எப்படி வியூ ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து வரும். சரியா? அது இங்க இருக்கு பாருங்க. ஆட்டோ ப்ளே அப்படின்ட்டு ஒரு டயலாக் பாக்ஸ். இது வந்து எல்லா சிஸ்டம்லயும் வரும். சப்போஸ் இது வரல அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய அந்த மை கம்ப்யூட்டர வந்து ஓப்பன் பண்ணணும். சரியா? அத கீழ பார்த்தீங்கன்னாக்க அந்த டிவைசஸ் வித் ரிமூவ் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு கேட்டகரி கீழ இருக்கும். சரியா? அந்த ஃபோல்டர நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப நீங்க எந்த ஃபைல அங்க காப்பி பண்ணணுமோ, அந்த ஃபைல ஓப்பன் பண்ணணும். ம். இப்ப நான் அந்த டாக்குமெண்ட்ட அங்க வந்து கொண்டு போறேன் அப்படின்னாக்க, என்ன பண்ணணும்? ரைட் கிளிக்கோ, இல்லன்னா ஃபைல்ல போயிட்டோ என்ன பண்ணணும்? அத காப்பி பண்ணிட்டு, அந்த நம்முடைய அந்த பென் டிரைவ்க்கு வந்துட்டு, இந்த ரிமூவல் ஸ்டோரேஜ்க்கு வந்துட்டு, அங்க போயிட்டு அத பேஸ்ட் பண்ணணும். சரியா? இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னாக்க, நீங்க இங்க இருந்து டைரக்ட்டாவே அப்படியே நம்முடைய ரிமூவல் டிஸ்க்கு சென்ட் பண்ண முடியும். அது வந்து சென்ட் டூ ஆப்ஷன். சரியா? ரைட் கிளிக் பண்ணி இத வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி. இந்த மெனுல அ எங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்முடைய பென் டிரைவோட நேம் வந்து இங்க காமிக்குது. நீங்க இப்ப அத சென்ட் பண்ணீங்க அப்படின்னாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடுச்சு, நம்முடைய பென் டிரைவ்க்கு அந்த ஃபைல் வந்து இங்க வந்துருச்சு. சரி. இந்த டாக்குமெண்ட்ல இந்த ஃபைல் வந்து நம்முடைய பென் டிரைவ்க்கு வந்துடுச்சு. சரி. இது மாரி நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய
சிஸ்டம்ல இருந்து நம்மளுடைய டிஸ்க்ல இருந்து ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நம்மளுடைய பென் டிரைவுக்கு காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இது எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு 2 லொகேஷன்லயுமே அந்த ஃபைல் வந்து இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷன் பாருங்க. நான் வந்து பென் டிரைவ்ல இருக்கிறத நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இது வந்து கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ வந்து என்ன பண்றேன், இதை வந்து டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷனில் போயிட்டு டெலீட் கொடுக்கலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி டெலீட் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா டெலீட் கீ வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு வார்னிங் விஷயம் இது வந்து காமிக்குது. இது வந்து ரீசைக்கிள் பின்னுக்கு மூவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி. சரி, நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அது என்ன ஆகிடும், ரீசைக்கிள் பின்னுக்கு போயிடும். அதுவே நீங்கள் பென் டிரைவ்ல இருந்து ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டரை நீங்கள் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுது, இது பாருங்க பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணட்டுமான்னு சொல்லி தான் இது நம்ம ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அந்த மை கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம ஃபைலை டெலீட் பண்றப்போ ரீசைக்கிள் பின்னுக்கு மூவ் பண்ணட்டுமான்னு கேட்டுச்சு. சரி, ஆனா ஒரு பென்ட்ரைவ் ஒரு ரிமூவல் டிஸ்க்ல இருந்து நம்ம ஒரு ஃபைலை டெலீட் பண்றோம் அப்படின்னாக்க அது பர்மனெண்டா டெலீட் பண்ணிட்ட மாதிரி தான் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்க நம்மளால ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டெலீட் பண்ணக்கூடிய ஃபைலை ரீசைக்கிள் பின்ல இருந்து ரீசைக்கிள் பின்னுக்கு சென்ட் பண்ணோம். சரியா, ஆனா பென்ட்ரைவ்ல ஒரு இதுல இருந்து அதர் எக்ஸ்டர்னல் டிவைஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதுல இருந்து நம்ம டெலீட் பண்றோம் அப்படின்னாக்கா அது வந்து பர்மனெண்டா டெலீட் ஆயிடும். அதை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது. சரி, நம்ம இதை எஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃபைல் பர்மனெண்டா டெலீட் ஆயிடும். சரி, இது வந்து இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதை டெலீட் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் வந்து இந்த ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ரீசைக்கிள் பின் அப்படின்றது என்னன்னு நமக்கு நம்ம என்னென்னலாம் ஃபோல்டர்ஸோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்றோமோ அது எல்லாமே எங்க இருக்கும், நம்முடைய ரீசைக்கிள் பின்ல இருக்கும். சரி, இதுல என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டெலீட் பண்ணக்கூடிய ஃபைலு பர்மனெண்டா எனக்கு டெலீட் ஆகணும். சரி, அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், நான் ஷிஃப்ட் பிளஸ் டெலீட் கீ கொடுத்தேன் அப்படின்னாக்க அது பர்மனெண்டா டெலீட் ஆயிடும். அது ரீசைக்கிள் பின்னுக்கு வராது. சரி, நம்ம இந்த ரீசைக்கிள் பின் வந்து நம்மளுக்கு நம்ம டெலீட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இது கொடுக்குது. நம்மளுடைய டெஸ்க்டாப்ல போயிட்டு ரீசைக்கிள் பின்னை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னாக்க இந்த லொக்கேஷன்ல நம்மளுக்கு எல்லாமே காமிக்கும். சரி, இது வரைக்கும் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நம்ம டெலிட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். சரி, நம்ம ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டெலிட் பண்ண அந்த டாக் அப்படின்ற அந்த ஃபைல் வந்து இங்கே இருக்கு. சரி, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணி திரும்ப சேம் லொக்கேஷன்ல இந்த ஃபைலை கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ரீஸ்டோர் திஸ் ஐட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் இப்போ வந்து அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ரீஸ்டோர் திஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்க எந்த லொக்கேஷனில் செலக்ட் அதை டெலீட் பண்ணமோ அந்த லொக்கேஷனுக்கு இது ரீஸ்டோர் ஆகும். இங்கே அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துருச்சு இல்லையா. இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பென் டிரைவில் டெலீட் பண்ண அந்த ஃபைல் வந்து இங்கே காமிக்காது. சரி, எங்கேயுமே அந்த ஃபைல் வந்து இல்லை. சரி, அப்போ டிஸ்க்ல இருந்து நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னாக்க அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க அந்த ரீசைக்கிள் பின்லேயே பார்த்தீங்கன்னா மேலே எம்டி த ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகிடும், உங்களுக்கு ரீசைக்கிள் பின்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிடும். சரி, நீங்கள் நம்மளுக்கு எம்டி கொடுத்த உடனே பாருங்க பர்மனெண்ட் டெலிட் திஸ் 36 ஐட்டம் அது இருக்கக்கூடிய அந்த 36 ஃபைல்ஸையும் நான் டெலிட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே இங்கே டெலிட் ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே அதை எதுவுமே நம்மளால ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. ரைட்டா, நெக்ஸ்ட் டெஸ்க்டாப்ல ஒரு டாக்குமெண்ட் எப்படி ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணுறோம். சரி, அது அது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். என்ன பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபைலுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணுவோம். சிம்பிள், இது வந்து என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி
சென்ட் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்க டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இங்கே கிரியேட் ஷார்ட்கட் இது கொடுத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இங்கே வந்து அந்த ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆகிடும். நம்ம எப்படி அதர் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், அதே மாதிரி இதை டபுள் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போது இது இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஃபைல்ஸை இங்கே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப்பில் அதை ஒரு ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். சரி, மேக்ஸிமம் வந்து டெஸ்க்டாப்பில் எந்த ஒரு ஃபைல்ஸையும் நம்ம சேவ் பண்ண மாட்டோம். ஏன் சேவ் பண்ண மாட்டோம் அப்படின்னாக்க, நம்ம எந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த லோக்கல் டிஸ்க் சியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க இந்த டெஸ்க்டாப்பு இன்க்ளூடிங் டெஸ்க்டாப்பு, மை டாக்குமெண்ட்ஸு, டவுன்லோட்ஸு எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னாக்க இந்த லோக்கல் டிஸ்க்கு சியில் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னாக்க, நம்ம அந்த லோக்கல் டிஸ்க் சி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த லோக்கல் டிஸ்க் சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஏன் அப்போது அந்த சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம திரும்ப அதை ரீஇன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணுறப்போ அந்த லோக்கல் டிஸ்க் சியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபார்மட் பண்ணிட்டு தான் அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அந்த ஃபார்மட் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக அதில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம டெலிட் ஆகிடும். அப்போது டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ண முடியும். அது ஓஎஸ் வந்து எப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் லாஸ் வந்து நடக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருக்குது அப்படின்னாக்க அதை அதர் டிஸ்கில் லோக்கல் டிஸ்க் சியை தவிர மற்ற டிஸ்க் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா, அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து நம்ம எப்போ வேணால் ஓஎஸ் ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம லோக்கல் டிஸ்க் சியை மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதனால தான் டெஸ்க்டாப்பில் ஃபைல்ஸ் எதுவும் வச்சுக்கூடாது. நம்ம ஷார்ட்கட்டாக இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அப்போ நம்ம இதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நமக்கு அந்த ஃபைலை அங்கே ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஷட்டிங் டவுன் ஆர் லாகிங் ஆஃப் த கம்ப்யூட்டர். நம்ம எப்படி அதை ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போனீங்க அப்படின்னாக்கா இங்கே ஷட் டவுன் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சுவிட்ச் யூசர், லாக் ஆஃபு, லாக்கு, ரீஸ்டார்ட்டு, ஸ்லீப்பு, ஹைபர்னெட் அப்படின்னு நம்மளுக்கு மொத்தம் 6 ஆப்ஷன் வந்து இங்கே கிடைக்குது. ஃபஸ்ட்டு சுவிட்ச் யூசர் கொடுத்தீங்க அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம சிஸ்டமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு லாகின்ல ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ அந்த லாகின்ல இருந்து அடுத்த லாகினுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நம்ம சுவிட்ச் யூசர் வந்து கொடுக்கலாம். சரி, அப்போ நம்ம சுவிட்ச் யூசர் கொடுக்குறப்போ இப்போ கரண்ட் லாகின்ல நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கூடிய அந்த அப்ளிகேஷன் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ஏதாவது சேவ் பண்ணாமல் இருந்தோம்னா கூட அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்த லாகின் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து லாக் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த லாகினை நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணும். லாகின்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடும். அந்த நம்மளுடைய லாக்லேருந்து வெளியே கொண்டு வந்துடும். அப்போது வெளியே வரப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்த இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இது வெளியே வரும். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நம்ம சேவ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னாக்க அதுவும் வந்து அன்சேவ்டாக தான் நம்மளுக்கு வெளியே வரும். நம்ம அதால் திரும்ப எடுக்க முடியும். ஆனால் சுவிட்ச் யூசரில் பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டமை நம்ம லாக் அவுட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். இது பின்னாடி பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டே இருக்கும். பட் திரும்ப உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னாக்க நம்ம வந்து திரும்ப லாகின் கொடுத்து தான் உள்ள போகணும். நெக்ஸ்ட் ரீஸ்டார்ட் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது நமக்கு இந்த வார்ம் பூட்டிங் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்லீப் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களோட சிஸ்டமை பேக்ரவுண்டில் நம்ம ஒர்க் பண்ணிருந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இது ஒரு லோ பவர் மோடுக்கு நம்ம சிஸ்டத்தை கொண்டு போகும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர்நெட் ஆப்ஷனும் நம்முடைய இதை வந்து லோ பவர் மோடுக்கு கொண்டு போயிடும். இந்த அப்ளிகேஷனும் பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. நம்ம சிஸ்டத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறப்போ
ரொம்ப குயிக்கா ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லீப் மோட் வந்து சூப்பர் குயிக் மோட்ல அத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. ஷட் டவுன் ஆப்ஷன் நம்ம சிஸ்டத்துல ஷட் டவுன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஷட் டவுன் கிட்டத்தட்ட லாக் ஆஃப் மாரியே தான். கம்ப்ளீட்டா எல்லா அப்ளிகேஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஷட் டவுன் ஆகும். அப்படி ஷட் டவுன் ஆகுறப்போ நம்ம அன்சேவ்டு டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது நம்மளுக்கு திரும்ப எடுக்க முடியாது. ஓகே. இதோட இந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு முடிஞ்சது.